என்னங்க டெய்லியும் ஒரே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு போர் அடிக்குதா? அப்போது இந்த மாதிரி ஜூஸியான பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாமா? என்னங்க டெய்லியும் ஒரே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட போர் அடிக்குதா? அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமா? ஜூஸியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி வதக்குங்க. நல்லா செவந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுவும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கிளறுங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அதனால் இதுவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் காய்கறி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கோங்க. அது எதுக்காகனா கொஞ்சம் நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 2 கப் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன்